ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு ஜாதிக்காய் எடுத்துட்டிங்கன்னா குறுமிளகு கீழே விழுந்து நீங்கள் எடுக்கலானாலும் அதில் ஒயிட் கலராக மாத்திரம் கொஞ்சம் வேலை செய்யணும். ஜாதிக்காயில் வந்து நீங்கள் வந்து ஈவன் ஒரு நாள் பொரிக்காம விட்டாலும் 2 நாள் பொரிக்காம விட்டாலும் அந்த ஃப்ரூட்ஸ் நமக்கு அப்படியே கிடைக்கும். ஈவன் மரத்துலேயே விட்டு ஒரு 3-4 டேஸ் 5 டேஸ் ஈவன் 1 வீக் விட்டுருந்தாலும் உள்ளே இருக்க கொட்டையும் பத்திரியும் பத்திரமா இருக்கும். ஸோ ஈவன் காற்றுக்கு விழுகிறது இல்லை நம்ம ஒரு பழம் அதாவது பழுத்த பழத்தை எடுத்து நம்ம பொரிக்கிறப்ப பக்கத்தில் இருக்கிற பழம் ஏமா விழுந்துருச்சு அப்படின்னா கூட அதுவும் ஒரு ட்ரை ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க பத்திரியும் கிடைக்கும், நட்ஸும் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்டி லேயர் கிராப்ஸ் அண்ணா சொன்ன மரம் சார்ந்த பயிர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து சேனக்கிழங்கு, பார்டரில் பார்த்தீங்கன்னா மலைவேம்பு போட்டிருக்கோம். மலைவேம்பு போட்டிருக்கிறதுனால என் தென்னை மரத்தில் சீக்கெல்லாம் கம்மி. என்னோட தோட்டம் வந்து நீங்கள் நிறைய பேர் ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நிறையா சோதனைகள் ட்ரையல் அண்ட் எரர் போயிருக்கு. ஏற்கனவே ஜாதிக்காய் பற்றி, அவகோடா பற்றி, குறுமிளகு பற்றி எல்லாமே பயங்கரமாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டாங்க. நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணுறக்கில்ல. என்ன அப்படின்னா ஒரு சில பாயிண்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணுறக்காக நான் இங்கே வந்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மரம் சார்ந்த பயிர் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் மரம் வந்து வெறும் பார்டரில் மட்டும் வச்சுருக்கேன், உள்ளுக்குள்ளே வைக்கல. பார்டரில் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் இருந்துச்சு ஜாதிக்காய் பற்றி. எனக்கு ஒன்றுமே தெரியாது 5 இயர்ஸ் முன்னால். குறுமிளகை பற்றியும் ஒன்றும் தெரியாது. வெரி பிளாங்க். உங்கள் மைண்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் என் மைண்டில் இருந்துச்சு. ஒரு 5 இயர்ஸ் முன்னால் வள்ளுவனார் தோட்டத்தையும் செந்தமிழ் செல்வன் தோட்டத்தையும் போய் பார்த்துட்டு தான் குறுமிளகு ஆரம்பித்தேன். ஜாதிக்காயும் அதே மாதிரி தான். ஒரு நான் வந்து அந்த தோட்டம் வாங்குறப்போ உள்ளே இருந்துச்சு. நீங்கள் எப்படி நினச்சிருப்பீங்க, பெத்தட்டிக் கண்டிஷனாக தான் இருக்கும். உள்ளுக்குள்ளேயே போக முடியாது. அந்த அளவுக்கு வெரி பேடாக இருந்துச்சு. அதை மாற்றி கொண்டு வந்திருக்கிறோம். இந்த பிக்சர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் வந்து ஆண் மரம், பெண் மரம் எல்லாமே பேசிட்டாங்க. ஒரே மரத்தில் 2ம் இருக்கிறதும் இருக்குது. அப்போ மேல் ட்ரீ, ஃபீமேல் ட்ரீ ரேஷியோ எல்லாம் நமக்கு தெரியாது. மார்னிங் பேசுகிறவங்க சொன்னாங்க 20:1 20 மேல் 20 மேலு இது 20 ஃபீமேல் ஒரு மேல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்பீசிஸ்க்கு தகுந்த மாதிரி அது மாறணும். எல்லாமே இட்ஸ் நாட் எ யூனிஃபார்ம். 20:20 இதெல்லாம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லோவர் பிரான்ச் நிறைய பேர் கட் பண்ணியிருக்காங்க. ப்ராக்டிக்கலாக வந்து லோவர் பிரான்ச் நிறைய பேர் கட் பண்ணுறாங்க. ஆனால் லோவர் பிரான்ச்சில் தான் ஃப்ரூட்ஸ் அதிகமாக இருக்கும். பின்னால் வர பிக்சரில் பார்ப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட் போட்டிருக்க இடத்துல வந்து ஃபீமேல் ஃப்ளவர் அது இருக்கிறதே தெரியாது. ஃபீமேல் ஃப்ளவர் இருக்கிறதே தெரியாது. ஸோ இது மேல். இது பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா இருக்கும். ஒரு சிலது சின்ன ஸ்டேஜ்லேருந்து பெரிய ஸ்டேஜ் வரைக்கும் ஓப்பன் ஆகிற வரைக்கும் இருக்கும். இது மேல். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து இது ஃபீமேல், அது மேல். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து மேல் டாப்பில் சிங்கிளாக இருக்கும். அதே மாதிரி கீழே இருக்கும். நான் ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி ப்ரௌனாக இருக்கிறத போய் பிச்சு போட்டேன். ஆரம்ப காலத்தில் இந்த ப்ரௌனாக இருக்கிறது வந்து இது என்னடா காஞ்சு போயிருக்கே அப்படின்னு பிச்சு போட்டால் அது பாம்பு சட்டை விடுற மாதிரி ஃபீமேல் ஃப்ளவர் வந்து மேல் லேயரை கழட்டி விட்டுருது. அதுக்கப்புறம் தான் ஃப்ரூட் செட் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃப்ளவர், மேல் ஃப்ளவர். ஃபீமேல் ஃப்ளவர் வந்து நல்ல ஒரு சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேல் ஃப்ளவர் வந்து லென்த்தியாக இருக்கும், ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு ஜாதிக்காய் எடுத்துட்டிங்கன்னா குறுமிளகு கீழே விழுந்து நீங்கள் எடுக்கலானாலும் அதில் ஒயிட் கலராக மாத்திரம் கொஞ்சம் வேலை செய்யணும். ஜாதிக்காயில் வந்து நீங்கள் வந்து ஈவன் ஒரு நாள் பொரிக்காம விட்டாலும் 2 நாள் பொரிக்காம விட்டாலும் அந்த ஃப்ரூட்ஸ் நமக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ வெளியே இருக்கிற பெரிகேப் ரெண்ட் மட்டும்தான் நமக்கு யூஸ் பண்ண முடியாது. உள்ளே இருக்கிறது யூஸ் பண்ணலாம். ஈவன் மரத்துலேயே விட்டு ஒரு 3-4 டேஸ் 5 டேஸ் ஈவன் 1 வீக் விட்டுருந்தாலும் உள்ளே இருக்க கொட்டையும் பத்திரியும் பத்திரமா இருக்கும். அன்லெஸ் மழை தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். கீழே விழுந்துருச்சு அப்படின்னா மண் பட்டுச்சுன்னா பூசணம் பிடிச்சிரும். அதில் தான் ஆல்ஃபுளாடாக்சின் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறது வந்து சுடுதண்ணியில் கழுவி எடுத்து தான் பண்ணணும். இதில் மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர் இதை வந்து ஒரு லிட்ரேச்சர்லேருந்து எடுத்தது. உள்ளுக்குள்ளே மகரந்த சேர்க்கை இதெல்லாமே இதாக இருக்குது. இதில் வந்தீங்கன்னா இது ஃபீமேல் ஃப்ளவர். இதோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா
லெஸ் தென் 1 தான் இருக்கு. 1 தான் ஓப்பனிங் இருக்கு. மேல் ஃப்ளவர் ஓப்பனிங் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ, அப்ப நம்ம தோட்டத்துக்குள்ள அ ஏற்கனவே சொன்ன மாரி பூச்சி மருந்துகளோ, இல்ல வேற ஏதோ போட்டாலும் அதோட இது அந்த பூச்சிகள் வராது. ஸோ, இது வந்து மேக்ஸிமம் நைட் டைம். இந்த ஜாதிக்காய் வந்து ஓப்பனிங் வந்து மேக்ஸிமம் நைட் டைம் தான் ஃப்ளவர் ஓப்பனிங்கா இருக்கு. அதோட மோஸ்ட் ஃப்ராக்ரன்ஸ் வந்து வெளிய வர்றது நைட் டைம். அதுக்கு தான் மோஸ்ட் அட்ராக்டட் பூச்சீஸ் இருக்கு. ஸோ, இந்த மார சின்ன சின்ன பூச்சிகள் இருந்தா மட்டும் தான் நம்ம தோட்டத்தில ஃப்ரூட் செட் ஆகும். இல்லன்னா ஃப்ரூட் செட் ஆகாது. இது நம்ப நம்ப அ சென்சிட்டிவான இது. ஸோ, இது வந்து ஆல்ரெடி போட்டாங்க. பட்டிங் நாத்து. ஸோ, இது வந்து உங்களுக்கு வந்து புஷ் டைப்பா வருது. வெர்டிகலா போறது அந்த மாரிலாம் இருக்கு. ஸோ, நாத்து வந்து ஸ்டேஜஸ் தகுந்த மாரி ரேட்டஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஸோ இந்த ஃப்ளவர் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஏற்கனவே சொன்ன மாரி அந்த ஜாதிக்காய் பூ வந்து நீங்க செட் ஆகுறப்போ பார்த்தீங்கன்னா, அவுட்டர் லேயர் வந்து டோட்டலா வெளிய வந்துரும். ஃபீமேல் ஃப்ளவர்ல. ஸோ ஈவன் காத்துக்கு விழுகிறது, இல்ல நம்ம ஒரு பழம் அதாவது பழுத்த பழத்த எடுத்து நம்ம பொறிக்கிறப்ப, பக்கத்துல இருக்கிற பழம் ஏம்மா விழுந்துருச்சு அப்படின்னா கூட, அதுவும் ஒரு ட்ரை ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதுல இருக்க பத்திரியும் கிடைக்கும், நட்ஸும் கிடைக்கும். மேல இருக்கிறத பார்த்தீங்கன்னா, இது இம்மெச்சூர் நட்ஸ். பனிக்காலத்துல வர்றது. பனிக்காலத்துல வர்றதுல வந்து பத்திரி மட்டும் தான் சைஸ் பெருசா இருக்காத ஒழிய, நட்ஸ் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த லோவர் பிரான்ச்ல தான் அதிக ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஸோ நெறைய பேரு என்ன பிராக்டிஸ் அப்படின்னு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோவர் பிரான்ச் வந்து இருக்கிறதுனால, நிலத்தில ஃப்ரூட்ஸ் போய் பட்டுருது. பிளஸ் வந்து ஏரேஷன் நல்லா இருக்கிறதில்ல. மேல இருக்க பிரான்ச்சஸ்ல போய் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு லோவர் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணியிருப்பாங்க. இதில பார்த்தீங்கன்னா, அதில வந்து டைல்ல இருக்கிறது வந்து மேக்ஸிமம் மேல் ஃப்ளவர்ஸ் தான் இருக்கு. இதில நீங்க பார்த்தீங்கன்னா, சென்டர்ல இருக்கிறது பட்டிங் பண்ண இது. சைட்ல போறது வந்து மேல் ஃப்ளவரோட பிரான்ச்சஸ் பழையது. அதுல அந்த வெர்டிக்கல் பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து மேலா இருக்குது. ஸோ, நானும் வந்து ஒரு சில காலத்துல இது வெர்டிக்கல் பிரான்ச்ச கட் பண்ணேன். கட் பண்ணி போடுறப்ப தான் ஒரு சில பிரான்ச்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே மேல் ஃப்ளவரா இருக்கு. ஸோ, அப்புறம் தான் இப்ப அது பிராக்டிஸ் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ, இந்த பார்த்தீங்கன்னா, இப்ப சார் பேசினாரு, ஃபைசல் சார் பேசினாரு. இது வந்து ஜூன், ஜூலைல இந்த மாரி வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல எங்க மரத்துல நம்ம மரத்துல ஃபங்கஸ் வந்திருக்கு. அதே மார பார்த்தீங்கன்னா, அந்த ரூட் அ அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா, அந்த மரமே ஃபுல்லா காஞ்சு போயிருச்சு. இது டைபேக்குன்னு சொல்றாங்க. பட் டைபேக்காவும் இருக்கலாம். இல்லன்னா மண்ணோட இது மாறி இருக்கலாம். ஸோ இந்த மாரி இருந்த ஒரு 4, 5 மரம் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. எப்பவுமே மரம் சார்ந்து போறப்ப பாடுபாசி தென்னை மரம் போட்டா எல்லாமே வரதில்ல இல்லையா? ஒரு 10 மரம் போகுது இல்லையா பாடுபாசி. ஸோ அந்த பாடுபாசிக்கு நம்ம சென்சிட்டிவா இருந்து அனலைஸ் பண்ணி நம்ம உள்ளுக்குள்ள பார்த்து கொண்டு போணும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா 2 மரமும் போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் இது வந்து ரை லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து என்னோட மரம் கிடையாது. அது வந்து லோக்கல்ல எடுத்தது. அவங்கலாம் மோர் தென் 20 இயர்ஸ் இருந்தா வச்சு சடன்னா மரம் போயிருக்கு. ஸோ, அதனால அது என்ன பண்ணாங்க அப்டின்னா, ஏற்கனவே சொன்ன மாரி தான் தண்ணி நிக்கக்கூடாதுன்னு சொல்லி, வாய்க்கா தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா நிறுத்தியாச்சு. வாய்க்கா தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு தென்னை மரத்துக்கு நிறுத்துற மார அதுக்கும் நிறுத்தலாம். 15 நாள் தண்ணி விடுறாங்கல்ல, 15 நாள் தண்ணி நிறுத்துனாங்க, மரம் போயிடுச்சு. ஸோ, இந்த பக்கம் அதே மாரி தான் அது இட்ஸ் நாட் இது என்ன சொல்றதுன்னா, ரூட் வந்து ஸ்ப்ரெட் ஆக முடியாம திணறிட்டு இருந்தது இது. ஸோ, பார்த்தீங்கன்னா, இலி விண்ட் பேரியர் இல்லாம நம்ம மரம் வைக்கக்கூடாது. இது என்னோட தோட்டத்தில மரம் சாய்ஞ்சது போன வருஷம் ஜூன், ஜூலை காத்துக்கு. ஸோ, இப்ப என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, அத ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். இப்ப இந்த ஜூன், ஜூலைல தான் ஆல்மோஸ்ட் 6, 7, 8 மந்த்ஸ் ஆல்மோஸ்ட் ஒண்ணும் இல்லாம இந்த ஜூன், ஜூலைல தான் இலை துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. பட் இன்னும் ஃபுல் இதுக்கு வரல. ஒரு சில பிரான்ச்ல வந்திருக்கு. ஸோ நீங்க ஏற்கனவே பார்த்த மரத்த அத கட் பண்ணி எடுத்திருக்கிறோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சைடு பிரான்ச் வந்து மேல் இது நாட்டு ட்ரீயா போகும். ஸோ நான் ஏற்கனவே ஃபோட்டோ போட்டிருந்தேன். லோவர் பிரான்ச்சஸ் வந்து தொடவே கூடாது. ஏன்னா பிகாஸ் ஹையஸ்ட் யீல்டு நமக்கு அதுல தான் லோவர் பிரான்ச்ல தான் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, லோவர் பிரான்ச் எல்லாம் கட் பண்ணி விட்டுருப்பாங்க. மரம் பார்த்தீங்கன்னா, கோனிக்கலா மேல வரைக்கும் போயிரும். ஸோ ஆக்சுவலா அது வந்து ஒ ஒரு சில வெரைட்டி வந்து கோனிக்கலா போறவோட டைப் இருக்கு. ஸோ
ஒரு சிலது வந்து புஷ்ஷி நேச்சரா தான் இருக்கும். அப்ப அந்த புஷ்ஷி நேச்சரா இருக்கிறதுல வந்து லோவர் பிரான்ச்ல தான் ஃப்ரூட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஈஸியா ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். அத வந்து கட்ட கட் பண்ணக்கூடாது. ஸோ லாஸ்ட் அதேதான். ஸோ இத ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு 2 போல். ஒண்ணு வந்து கேரளாலருந்து வாங்குனது கார்பன் போல். அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 டூ 17 ஃபீட் டெலிஸ்கோபிக் மாரி இருக்கும். அடுத்தது வந்து சும்மா லோக்கல். நம்ம மட்டைய கை மட்டைய வச்சு பிவிசி பைப் வச்சு ஹார்வெஸ்ட் பண்றதுக்காக அது எங்க ஒர்க்கரே ரெடி பண்ணது. ஸோ நீங்க பார்த்துட்டீங்கன்னா, குருமிளகு ஏன்னா ஜாதிக்காய் பத்தி பேசிட்டு திடீர்னு குருமிளகுக்கு போயிருக்கேன் அப்படின்னீங்கல்ல, குருமிளகும் எங்க தோட்டத்துக்குள்ள கொண்டு போயிருக்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா, ஆல் ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு வச்சு ஒரு 3, 4 மந்த்ஸ்ல இருக்கும் லாஸ்ட் இருந்தது. அதுக்கு அடுத்து அதுக்கு மேல இருக்கிறது வந்து ஒரு 1 இயர், 2 இயர்ஸ் ஆனது. இது வந்து ரீசென்ட்டா எடுத்தது. நீங்க பார்த்தீங்கன்னா, சரம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 1/2 இயர்ஸ்லயே சரம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து தென்னை மரத்தில தான் வச்சிருக்கிறோம். தென்னை மரத்தில வைக்கிறப்ப எங்க ஊர்ல சைடு வந்து தென்னை மரம் யாரும் ஏறுறதில்ல. சல்லையில தான் போடுறாங்க. மட்டை விழுகிறப்ப, தேங்காய் விழுகிறப்ப 1 ஆர் 2 டேமேஜ் ஆகும். ஸோ நாங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, குறுமிளகு ஒரு 2 ஒரு மரத்துக்கு 2 செடி வச்சு, ஸோ இந்த சைஸ் போன உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அத சும்மா அந்த வேர்ல ஒட்டிட்டு இருக்கிறத எடுத்து, தென்னை மரத்த சுத்தி அதுவே பதியம் போட்டுரும். ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு செடி வைக்கிறப்ப 2 கொடி மரம் வரும். ஒரு கொடி நேச்சுரலா மேல விட்டுருவோம். ஒரு கொடி எடுத்து பதியம் போட்டு, அது வேர் ரூட் நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா, 2 செடிங்கிறப்ப ஒரு மரத்துக்கு 4, 5 செடி போயிட்டுருக்கு போயிட்டுருக்கு. ஸோ இத பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம தோட்டத்தில இருக்கிற மாடு, சாணி எல்லாமே வந்து லைனா போட்டு வச்சுருவோம். ஸோ இது மேல ஓலைகள், அங்க கிடைக்கிற குப்பைகள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிருவோம். இது கூட நேச்சுரலா கிடைக்கிறத ட்ரைகோடர்மா விரிடியா, பேசிலஸ் சப்டிலஸ் கூட வந்து ஒரு மழை காலம் இல்லாதப்ப ஜிப்சம் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர் ஆல்மோஸ்ட் எடுக்க மாட்டோம். 1 இயர் எடுக்க மாட்டோம். ஃபுல்லி டீகம்போஸ். ஃபார்ம் யார்ட் மேனுவர நான் டைரக்ட்டா அப்ளை பண்ணல. ஏன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்றப்ப மரத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து ஜாதிக்காய் மரத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து அதனால டைரக்ட்டா அப்ளை பண்ணாம 1 இயர் அப்படியே விட்டுருவோம். ஸோ யாராவது வந்து இது வேணா ஸ்னாப்ஸ் எடுத்துக்கங்க. பிகாஸ் இது வந்து இந்தியன் கவர்ன்மென்ட்டோட ரிலீஸ் பண்ணோட பெப்பரோட அ அ க எல்லாமே கைட்லைன் இருக்கு அதுல. ஸோ நீங்க நர்சரியிலிருந்து எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்ன்னு இது ஒரு 60 பேஜஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட பொலிகோல்ல ரிலீஸ் பண்ண புக்கு. ஸோ பேப்பர் போடுறதுக்கு முன்னால இதெல்லாம் வாங்கி படிச்சு பார்த்தோம். ஸோ இது வந்து இப்ப கூகுள்ல குடுத்தீங்கன்னா, ஈஸியா டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மளோட தமிழுக்கு வந்துரும். இது இங்கிலீஷ்ல தான் இருக்கு. இட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பயங்கரமான யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க யாருமே டிபெண்ட் ஆகி இருக்க வேண்டியதில்ல. ஸோ நீங்களே வந்து எல்லாமே புரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு அதுல இருக்கு இருக்கு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, மல்டி லேயர் கிராப்ஸ் அண்ணா சொன்ன மரம் சார்ந்த பயிர்கள். நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து அ சேனக்கிழங்கு, பார்டர்ல பார்த்தீங்கன்னா, மலவேம்பு போட்டிருக்கோம். மலவேம்பு போட்டிருக்கிறதுனால என் தென்னை மரத்தில சீக்கெல்லாம் கம்மி. பயங்கரமான ஸ்பைடர் இருக்கும். சார் பேசினாரு இல்லையா? அத்தன வகையான ஸ்பைடர் இருக்கும். தோட்டத்துக்கு உள்ளுக்குள்ள சுத்துறப்பவும் பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் டைம், டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பைடர், டிஃபரெண்ட் கலர் ஸ்பைடர்ஸ் வச்சிருக்கு. நெறைய ஃபோட்டோஸ் போட முடியல. அந்த அளவுக்கான ஒரு இயற்கை நேச்சுரலாவே வந்து அத எடுத்து அழிச்சிட்டு இருக்குது எல்லாத்தையுமே. ஸோ ஸோ இது வந்து என்ன சொல்ல ஆல்ரெடி அண்ணா சொன்னார் இல்லையா? ரசூல் உங்க இடத்துல நீங்க அ இடத்துக்கு தகுந்த மாரி டிசைன் பண்ணி அ உங்க தோட்டத்துல ஒரு ஏரியாவ லேபா வச்சு, அந்த லேப்ல பண்ணி சக்சஸ் பண்ணத மட்டும் தான் எடுத்துட்டு கொண்டு போனா மட்டும் தான் எக்கனாமிக்கலா நமக்கு வந்து இப்போ மார்னிங் கூட ஒரு லஞ்ச் டைம் கூட ஒருத்தர் கேட்டாரு, "நான் 500 ஜாதிக்காய் ஒண்ணா போட்டு போடலாமா இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரு எந்த ஏரியான்னு தெரியல. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, 50 மரம் போட்டு சக்சஸ் ஆகி அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுல பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் இந்த பிக்சர ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஏலக்காய் ட்ரையல் பண்ணி ஏலக்காய் நல்லா வந்துட்டுருக்கு. பட் அத நான் ஃபோக்கஸ் பண்றதில்ல ஃபர்தரா.
அந்த மார்க்கெட்டிங் கொஞ்சம் சின்ன ஏரியால பண்றப்போ மார்க்கெட்டிங் கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்றதில்ல. இதில நீங்க பார்த்தீங்கன்னா, ஜாதிக்காய், வாழை, அ அ சேனக்கிழங்கு, ஏலக்காய், குருமிளகு, பாக்கு எல்லாமே ஆன் த இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது இப்படிதான் வாங்கி எங்களோட சாணி கொட்டி வச்சு, அது வந்து எவ்ரி 3 இயர்ஸ் ஒரு 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ்ன்னு செப்பரேட்டா பண்ணி, அதுக்கு ஏரேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மட்டையவே அடுக்கி விட்டுருவோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்பீச். இது செகண்ட் டைம் நான் ஈசால பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ எங்களோட அக்ரிகல்ச்சர் ஸ்டூடண்ட்ஸ் வராங்க. மத்தவங்க ஒரு ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் விசிட் பண்றாங்க. ஸோ இது என்னோட ஃபார்ம் மேனேஜர் நம்பரும், வந்து ஹெச்ஆர் நம்பரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா, தாராளமா அவங்கள கூப்பிடுங்க. ஸோ நீங்க யாராவது வரைக்கு விருப்பம்னா அவங்கள கூப்பிடுங்க. என்னோட நம்பர் வேணாலும் அண்ணா போட்டுருவாங்க. என் நம்பர் தரேன் போடுங்க. தாராளமா விசிட் பண்ணுங்க. ஆ நான் அண்ணா ஏற்கனவே அவர் சொன்ன மாரி தான். ஒரு 10 பேர், 15 பேர் எல்லா தோட்டத்தையும் போய் பார்த்துட்டு வந்து பண்ணுங்க. நான் பெப்பர் போடுறதுக்கு முன்னால செந்தமிழ் அண்ணா தோட்டத்தையும், பாக்கியராஜ் அண்ணா தோட்டத்தையும், பிளஸ் வள்ளுவன் அண்ணா தோட்டத்தையும் போய் பார்த்துட்டு வந்து தான் பெப்பரும் மத்தது எல்லாமே நான் கொண்டு போக ஆரம்பிச்சேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த டே.